தினத்தன்று லக்ஷ்மி தேவியின் வடிவான உருளியில வாசன திரவியங்கள் சேர்த்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தேன். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். உருளியில் நான் நிறைய வாசனை பொருட்கள் சேர்த்துருந்தேன். தீபம் ஏற்றி பூஜை ரூம்லையோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ நம்ம வரவேற்பறையிலையோ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தெய்வீக சக்தியும் நிறைஞ்சு இருக்கும். என்னால் இதை வருஷம் ஃபுல்லாக வச்சு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு மண்டலம், அதாவது ஒரு மண்டலங்கிறது 45 நாட்களாவது இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனது நடக்கும். இப்போது தீபத்தை சுற்றி வெற்றிலையில் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த வெற்றிலையில் நம்ம மஞ்சள், கயிறு, சந்தனம், குங்குமம், விரலி மஞ்சள் அப்படின்னு நம்மளால் எது முடியுதோ அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதலோ அந்த பொருட்களை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா வெறும் மஞ்சள், குங்குமம் மட்டும் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். நான் இந்த